போலீசார் வாக்குமூலம் எடுத்திருக்கிறாங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு. அது 2023ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் 55வது பிரிவின் மீதில இலங்கை இருக்குமா இல்லாட்டி தொடர்ந்து உதவி செய்யறா இல்லாட்டி கொஞ்ச காலங்கள் இடைநிறுத்தப்படுமா என்று 1983ஆம் ஆண்டு இனக்கலவரத்துல அப்துல் ஹமீதும் தன்னுடைய மனைவியும் இறந்து விட்டார் என்ற மிகப்பெரிய வரம். என்னால் தாங்க முடியவில்லை. இத்தனை ஆயிரம் அன்புள்ளங்களே. எல்லாருக்கும் வணக்கம். எது சம்பந்தப்பட்ட காணொலியோட உங்களை சந்திக்கப்படா பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்காக இருந்தாலும் சரி, யூடியூப்பாக இருந்தாலும் சரி, டிக்டாக்காக இருந்தாலும் சரி, மிகவும் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பேச போகிற ஒரு செய்தியாக தான் இந்த செய்தி இருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தியாகி அவர்கள் காலால் காசை மிதிச்சார் அப்படின்னு சொல்லி மிகவும் எல்லாருக்கும் விமர்சனத்துக்குள்ளான ஒரு செய்தியாக இது இருந்துச்சு. இப்போ 2 நாட்களுக்கு முதல் என்ன நடந்திருக்கு என்று பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து போலீசார் வாக்குமூலம் எடுத்திருக்கிறாங்க அடுத்த கட்ட நகர்வுக்கு. அது தியாகி என்று அழைக்கப்படுற பாமதேவா தியாகேந்திரன் அவர்களால் கடந்த ஜூன் மாதம் 7ஆம் தேதி தன்னுடைய மகளின் 40வது பிறந்த தினத்தை முன்னிட்டு தன்னுடைய அறக்கட்டளை மூலம் அங்கே இருக்கிற நிறைய ஏழை எளியருக்கு நல்லது செய்து வந்தார். அதுக்கு குறிப்பிட்ட நிறைய மீடியாக்கள், நிறைய யூடியூப்ஸ் எல்லாம் போய் அவர் பேட்டி எடுத்து வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது. அதுக்கு பிறகு குறிப்பிட்ட ஒரு மீடியா போய் தன்னுடைய பேட்டி எடுத்த பிறகு அந்த பேட்டியை கட் பண்ணி செய்தியாக மாறி அது ஒரு விமர்சனத்துக்குள்ளானது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயமாக இருந்தது. குறிப்பிட்ட ஒரு காணொலி, அதாவது யூடியூப் காணொலி செய்தியாக மாறிச்சது, செய்தி அப்படியே விமர்சனமாக மாறிச்சது, விமர்சனம் பன்மமாக மாறிச்சது. பன்மமாக மாறின அப்புறம் மிகப்பெரிய கருத்து கணிப்பு அப்படி இப்படிலாம் நிறைய பிரச்சனைலாம் போயிருந்தது. குறிப்பிட்ட நபர்கள் ஆதரவாக காய்ச்சார்கள், சில பேர் எதிராக காய்ச்சார்கள். சமூக பலத்தங்களை எல்லாம் மாறி சண்டை பிடிக்கிற ஒரு விடயமாக தான் இந்த செய்தி மாறினது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயமாக இருக்குது. அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாகி அவர்களால் இந்த நலத்திட்டம் கொஞ்ச நாட்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதுன்றது போட்டும் போட்டு இடைநிறுத்தப்பட்டு இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விடயமாக தான் இருக்குது. 2 நாளைக்கு முதல் என்ன நடந்துச்சுன்றா பார்த்தீங்கன்னா போலீஸ் தலைமையகத்திலிருந்து வந்த உத்தரவுக்கு அமைய 2 நாளைக்கு முதல் ஜாழ்ப்பாண போலீசார் அவர்களை குறிப்பிட்ட வர்த்தகரை கூப்பிட்டு காலால் காசை மிதிச்சது சம்பந்தமானது சில வாக்குமூலங்கள் என்ன நடந்தது அப்படின்றத வாக்குமூலங்கள் எடுக்கப்பட்டதுன்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. 2023ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் 55வது பிரிவின் மீதில இலங்கை மத்திய வங்கியின் ஆளுமை அதிகாரம் ஒரு தனி நபரோ இல்லாட்டி வேறு யாரோ காசுகளை சேதப்படுத்தினா இல்லாட்டி உருக்குலைச்சா அதை கிழிச்சாலோ எழுதினால தண்டனைக்குரிய குற்றமாகிறது எல்லாரும் குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கு. என்ன தண்டனை என்றா பார்த்தீங்கன்னா 25 மில்லியன் அபராதமும் 3 வருட சிறை தண்டனையும் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் கூடுதலாக இருக்குது. இந்த காசை சேதப்படுறது எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விடயமாக இருக்குது. இதுக்கு பிறகு என்ன நடக்க போன்றதும் மேலே ஒரு கேள்விக்குறியான விடயமாக தான் இருக்குது. சில நேரம் போனிங் கொடுத்து போட்டு விடுவார்களா இல்லாட்டி சுயநிலை இல்லாமல் நடந்த ஒரு விடயமாக இது ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லாட்டி தண்டனைகள் கொடுக்கப்படுமா இல்லாட்டி அபராதம் கொடுக்கப்படுமான்றது எல்லார் மத்தியிலையும் ஒரு கேள்விக்குறியான விடயமாக தான் இருக்குது. இதுக்கு பிறகு குறித்த வர்த்தகர் ஏழை எளியர்கள் அந்த அறக்கட்டளை மூலம் உதவி செய்வார்களா இல்லாட்டி மட்டுப்படுத்தப்பட்ட உதவியாக இருக்குமா இல்லாட்டி தொடர்ந்து உதவி செய்வார்களா இல்லாட்டி கொஞ்ச காலங்கள் இடைநிறுத்தப்படுமான்றது கேள்விக்குறியான விடயமாக தான் இருக்குது. இந்த சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன ஒரு துளி நெருப்பை போட்டு விட்டால் எவ்வளவு மிக வேகமாக பரவி எவ்வளோ பெரிய பிரச்சனையை கொண்டு வருது பார்த்தீங்களா. நேற்றே கூட ஒரு பிரச்சனை போய்க்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BH அப்துல் ஹமீத் இறந்துட்டார் அப்படின்ற செய்தி மிக வேகமாக பரவி கொண்டே வந்துச்சு. நமக்கு என்ன உண்மையா பொய்யா, இறந்துட்டாரா இல்லையான்னு தெரியாமல் கூட எல்லாருமே சேவ் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க, ரிப்போர்ட்டு சேவ் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. அதாவது சில பேரால் சொல்லப்பட்டது அவர் இறக்கவில்லை, இது வதந்தி செய்தது நம்ப வேண்டாம்னு சொல்லி அதை பார்க்காம நிறைய பேர் சேவ் பண்ணிக்கொண்டே இருந்தாங்க. இறந்து விட்டார். இது பொறுக்க முடியாத மனம் வருந்திய அப்துல் ஹமீத் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு காணொலி ஒன்றை போட்டிருந்தார். தான் இன்னுமே நித்திரை கொள்ளவில்லை, தான் இறக்கவில்லை, தனக்கு எதிரானவர்கள் சில பேர் செய்கிறோடு இவையில் தான் இது தனக்கு இது 3வது இறப்பு அப்படின்னு சொல்லி. என்ன 3வது இறப்பு? ஆமாங்க 1983ஆம் ஆண்டு இனக்கலவரத்தில் அப்துல் ஹமீதும் தன்னுடைய மனைவியும் இறந்து விட்டார் என்ற ஒரு வதந்தியை ஏற்படுத்தியிருந்தார். இப்போ கூட 2 வருடத்துக்கு முதல் இந்தியாவில் ஒரு பெரிய யூடியூப் நிறுவனம் உண்டு, தான் இறந்து விட்டார்கள் அப்படின்றது யூடியூப்பில் போட்டு நிறைய காசுகளை சம்பாதிச்சார் அப்படின்றது அந்த அப்துல் ஹமீத் மன வருத்தத்துடன் தெரிவிச்சிருந்தது. இப்போ கூட இந்த செய்தியை தான் இறந்துட்டுன்ற செய்தியை பதிவிட்டவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செய்தி வர்றதுக்கு முதல் நாளைக்கு முதல் குறிப்பிட்ட ஒரு பத்திரிகைக்கு ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறப்பு மிகப்பெரிய வரம். அதாவது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்த பிறகு அவருடைய
மறையான எண்ணங்களை விட்டுவிட்டு நேரான எண்ணங்களை மட்டும்தான் பேசக்கூடிய ஒரு விடயமாக வந்து இந்த இறப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. அதே மாதிரி வந்து தான் இறந்த பிறகு எத்தனையோ பேர் என்னோட அன்பாக இருக்கிறார்கள்ன்ற வந்து இது வந்து இப்போ வரைக்கும் எனக்கு காட்டியிருக்குது. நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி பேசியிருந்தாங்க, நிறைய பேர் வந்து அழுதுருந்தாங்கன்றத வந்து மிக மன வருத்தத்தோடு இது வந்து போட்டிருந்தாருன்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. நமக்கு என்ன இறந்துட்டாரா இல்லையா, சரியா உண்மையா பொய்யான்னு தெரியாமல் எல்லாருமே பகிர்றது தான் உண்மையில் ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது இப்போ வரைக்கும். நான் நித்திரை கொள்ளவில்லை. அந்த விஷம செய்தியை கேட்டு 1000 பல்லாயிரம் அன்புள்ளங்கள் தொலைபேசியில் என்னை அழைத்து என் குரலை கேட்ட பின்புதான் நான் உயிரோடு இருப்பதை நிச்சயப்படுத்திக் கொண்டார்கள். அதிலும் சிலர் என் குரலை கேட்டதும் கதறி அழுததை கேட்டு என்னால் தாங்க முடியவில்லை. இத்தனை 1000 அன்புள்ளங்களை நான் பெற என்ன தவம் செய்து ஈன்றாளோ என் அன்னை என்று நான் நினைத்து கொண்டேன். இப்படி வந்து போட்டிருந்தாரு அப்துல் ஹமீத் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து இது பின்னேறம் போல் போட்டிருந்தாரு. அதுக்கு பிறகு தான் வந்து நிறைய பேர் நம்பியிருந்தாங்க ஆள் வந்து இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். இன்னும் பகிர்வு போய் கொண்டிருக்க சில பேர் வந்து இந்த பகிர்ந்த கூட அழிக்காமல் இருக்கிறது உண்மையில் ஒரு வேதனைக்குரிய விடயமாக இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் வந்து இறந்துட்டார் அந்த ரிப் போடுறது உண்மையில் ஒரு மைனஸ் வேப்ஸ்கள் உண்மையில் அதில் உருவாக்கக்கூடாதுன்றது உண்மையில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது. இப்படி வந்து சோஷியல் மீடியா வந்து எவ்வளவு மிக வேகமாக உண்மையாக பொய்யானது தெரியாது மிக வேகமாக பரவக்கூடிய ஒரு விடயமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இன்னொரு காணொலியோட உங்களை சந்திக்க போகிறேன். உங்களிடமிருந்து விடைபெறி செல்கிறேன் என்று உங்களாது. வணக்கம்.